ஆகாஷ்வாணி அன்றும் இன்றும் உங்களுடன். வணக்கம் நேயர்களே, வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம சென்னை பல்கலைக்கழகத்தோட இதழியல் மற்றும் தொடர்புத்துறை உதவி பேராசிரியரும் சர்வதேச வானொலி ஆய்வாளருமான டாக்டர் தங்க ஜெயசக்திவேல் அவர்கள் கூட தான் பேச இருக்கிறோம். ஆகாஷ்வாணி 90 ஆண்டுகளா கடந்து வந்த பாதையை பத்தியும் என்னென்ன அளவுல மக்கள் மனசுல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குங்கிறத பத்தியும் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். நிறைய விஷயங்கள் ஆகாஷ்வாணி பத்தி பகிர்ந்துக்க இருக்கிறீங்க. உங்களை இங்க வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த 90 ஆண்டுகால தொடர் நிகழ்ச்சியில நானும் கலந்துக்கிறதுல. இப்போ ஆகாஷ்வாணி என்றது 90 ஆண்டுகள் பயணம் சார். அதாவது மக்கள் இல்லாம ஆகாஷ்வாணி இல்ல, ஆகாஷ்வாணி இல்லாம மக்கள் இல்லைன்ற மாதிரி ஒரு ஒன்றுபட்ட ஒரு தொடர்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அது 90 ஆண்டுகள் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்படின்னா இப்போ இந்திய அளவுல வெவ்வேறு வடிவங்கள்ல ஆகாஷ்வாணி வந்து மக்களுக்கு சேவையாற்றிட்டு இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம வந்து விரிவா பேச போறோம். நீங்க வந்து இப்போ இந்திய கலாச்சாரத்துக்கும் பாரம்பரியத்தையும் ஆகாஷ்வாணி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபிளாக் பேரரா இருந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? தொடக்க காலத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணியினுடைய ஒரு பங்களிப்பு மிக முக்கியமானதாக இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். வானொலி வரலாற்றில், அதாவது உலக அளவில் வானொலி வரலாற்றை எடுத்துக்கிட்டோம்னா, கண்டுபிடிக்கப்பட்ட 2 ஆண்டுகள் வெளிநாடுகளில் தொடங்கினாலும் அதுக்காக 2 ஆண்டுகளுக்குள்ள இங்கேயே வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். என்னுடைய வானொலி சார்ந்து என்னுடைய ஆய்வின் போது ஒரு புத்தகத்தை கண்ணுட்டுறேன். கொல்கத்தாவில் அது பழைய புத்தக கடையில் கிடைச்சது. பிராட்காஸ்ட் இந்த ராஜ்னு சொல்லிட்டு சும்மா ஒரு 20-25 பக்கம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நான் நிறையா படித்த அந்த வானொலி தொடர்பான புத்தகங்களுக்கும் அந்த புத்தகத்துக்கு என்ன வித்தியாசம்னா, வானொலியினுடைய வரலாற்றையே மாற்றி அமைத்த புத்தகம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த புத்தகத்தில் நம்மளுடைய அந்த வரலாற்றில் வந்து அகில இந்திய வானொலி இங்கே வந்து 1927 ஜூலை திங்கள் 23ஆம் தேதினு பதிவாயிருக்கு. முன்னாடி இருந்தே இந்த ஒளிபரப்பு இது ஆரம்பிச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னா 1923ஆம் ஆண்டுலேயே வந்து நம்ம ரேடியோ கிளப்ன்ற அந்த ஃபார்மெட்டில் கொண்டு வந்து நம்ம தொடங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்தது. அந்த நிகழ்ச்சிகளே இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியோட தொடர்புடையது தான். அந்த நிகழ்ச்சிகளே வந்து அவங்க முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது எந்த மாதிரி ஆரம்பிக்கணும்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி நம்மளுடைய கலை கலாச்சாரத்தே வந்து ஒரு ரிச்சானது, ரொம்ப வளமையான ஒரு கலை கலாச்சாரம் கொண்டது, அதை சார்ந்தே நம்ம நிகழ்ச்சிகள் இருக்கலான்னு தான் அந்த ரேடியோ கிளப் ஆஃப் மெட்ராஸ் ஆகட்டும் எல்லாமே அந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் தான் தொடக்க காலத்தில் வந்ததுன்னு சொல்லணும். நம்மளுடைய எந்த பகுதியோ அந்த பகுதியினுடைய கலை கலாச்சாரத்தை இதை வந்து படுத்திட்டு வந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் வந்து நீங்கள் அச்சு ஊடகங்களில் அல்லது வேறு வகையான காட்சி ஊடகங்களில் ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் வேணும்னா நம்ம ஒளி ஊடகத்தை தான் எடுக்கிறாங்க. எல்லாருமே இங்கிருந்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால் அந்த வகையில் ஆகாஷ்வாணியினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. பிராட்காஸ்ட் இந்த ராஜ் வந்து அதில் நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. புத்தகமாக சின்ன வெளியீடு, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம கலாச்சாரம் ஏன் இவ்வளோ வளமையாக இருக்குது அப்படின்னா காரணம் வந்து அத்தனை பன்முகம் கொண்ட மக்கள். ஆமாம் இல்லையா? வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு கலாச்சாரம், வெவ்வேறு வழிமுறைகளை பின்பற்றக்கூடிய மக்கள். இப்போ இவங்க எல்லாருக்கும் வந்து நிகழ்ச்சிகள் சென்று சேர்ற மாதிரி செய்யறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லையா? அதாவது கேட்டரிங் டு டைவர்ஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சவால். ஸோ இதை வந்து ஆகாஷ்வாணி இத்தனை ஆண்டுகளில் எப்படி திறம்பட செஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? தொடக்க காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பண்பலைன்ற அந்த சேவை வந்ததே 1970களில் தான் வருது. அதுக்கு முன்னாடி நமக்கு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அலை மற்றும் சிற்றலை தான். இதன் காரணமாகத்தான் ஆகாஷ்வாணியுடைய வீச்சு வந்து 99.9% பரப்பளவு, மக்களில் 90%, 99% டிபெண்டிங் அப்பான் அந்த மலைவாழ் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போய் சேருகின்ற ஒரே ஊடகமாக இந்த ஊடகம் இருந்தது ஆகாஷ்வாணி. மற்ற ஊடகங்களை நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது அப்புறம் செய்தி நாளிதழ்களோ அல்லது ஒரு தொலைக்காட்சியோ, அப்போ தொலைக்காட்சி எல்லாமே ஆண்டனா பேஸ்டு இருந்தது, டிஷ் போல் இல்லாதனால அவ்வளோ பகுதிகளுக்கு போய் சேராது. அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் முழுக்க போகிறதுல சொல்லப்போனால் நம்ம சென்னை வானொலியினுடைய மத்திய அலை 720 kHz தமிழகம் முழுக்க பயணிச்சு 200 kW தமிழகம் முழுக்க பண்பலை இல்லாத காலகட்டத்தில். இன்னும் நான்லாம் வந்து எங்கள் ஊர் வந்து இப்போ திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் சென்னை வானொலி கேட்போம். அப்படின்னா பார்த்துக்குங்க, அப்போது அந்த அளவுக்கு வீச்சு. இன்னொன்று அன்னைக்கு வந்து இந்த மாதிரியான எல்இடி பல்ப்ஸ் போன்ற அந்த எலக்ட்ரிக்கல் நாய்ஸு, நீங்கள் கேபிள்ஸ் பாருங்களேன், உங்களுடைய வீட்டுக்கு வெளியே அந்த கம்பங்களில் பயணிக்கிற அத்தனை கேபிள்கள்லையும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து உமிழப்படுது. அப்போது அந்த மின்காந்த அலைகள் வந்து அவ்வளோ வரும்பொழுது இந்த சிற்றலை மத்திய அலையை பெருசாக தாக்குது. ஆனால் அன்றைய காலகட்டம், அன்றையதுன்னா இது வந்து நீங்கள் ஒரு 90கள் 2000 வரைக்குமே எடுத்துக்கலாம். நீங்கள் மத்திய அலையும் சிற்றலையும் ஒரு பெரிய கோல் வச்சிட்டு இருந்தது தான் சொல்லணும். அது ஆகாஷ்வாணி தனித்துவமான ஒரு, சொல்லப்போனால் நம்ம ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம், மொனோபாலி. அந்த மொனோபாலியாக வந்து இருந்தது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் இந்த உச்சநீதிமன்றம் வந்து ஏர்வேஸ் வந்து ஃப்ரீ பண்ணி விடணும்னு சொல்லி தான் அந்த சமுதாய வானொலிகள், தனியார் துறை பண்பலை வானொலிகள் எல்லாமே வருது. அது வரைக்குமே உங்களுக்கு அகில இந்திய வானொலியில் இருக்கிற
இருக்கிற ஆகாஷ்வாணியில் இருக்கிற ஒவ்வொரு பணியாளரும், அறிவிப்பாளரும், நிகழ்ச்சி தயாரிப்பாளரும் ஹீரோ தான். வெளியே போனாங்கன்னா அப்படியேங்கப்பா அவங்க அறிவிப்பாளர்கள் பெயர்கள் சொல்ல ஆரம்பிக்கப்பட்ட பிறகு அவர்கள் ஒரு பெரிய ஹீரோ போல தான். ஆமாம், இதுக்கு காரணம் வீச்சு. அவ்வளோ நேயர்களை போய் சென்று அடைந்தது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருந்தது அந்த காலகட்டத்தில். இப்போ இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு தொலைக்காட்சிகளில் அந்த அளவுக்கு இல்லை, நமக்கு தூர்தர்ஷன் மட்டும்தான், அதுவும் ரிலே. அப்புறம் இன்னொன்று கொச்சி, ஆண்டனா டியூன் பண்ண கொச்சி. ஒரு சில டைம் இந்த பக்கம் வச்சிங்கன்னா இலங்கை, இது மட்டும்தான். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட்னா என்ன இருந்திருக்குன்னு. இன்றைக்கி அடுத்து 3 செகண்டுக்கு ஸ்வைப் பண்ணிகிட்டு இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் அன்றைக்கி இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இன்றைக்கி நாங்கள் போய் எங்கள் மாணவர்கள்கிட்ட இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை டியூன் பண்ணி கேளுங்கன்னா அப்புறம் அப்படிமா. அதுவும் சிற்றலையை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். நம்ம 2 இது பயன்படுத்தணும். சென்னை வானொலி நிலையம் ஆமாம் 60 மீட்டரும் 41 மீட்டரும் பயன்படுத்துச்சு. 60 மீட்டர் ஃபுல்லாக இந்த சென்னை 720 கிலோஹெர்ட்ஸையே அதுலேயும் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. இன்னொன்று தென்கிழக்கு ஆசிய சேவை. உங்களுடைய ரிசீவர் எடுத்து ஃபைன் டியூன் பண்ணி கேட்குற அளவுக்கு பொறுமை இன்னைக்கு இருக்கா அப்படின்னா, ஃபைன் டியூன்னா என்னன்னு கேட்பாங்க. ஸோ வீச் அந்த அளவுக்கு இருந்த ஒரு வானொலி. நீங்கள் நல்லா சொன்னீங்க. ஆனால் அந்த காலத்தில் நம்ம அந்த என்டர்டெயின்மெண்ட்டை தேடி போனோம். இன்னைக்கு நம்மளை தேடி அந்த என்டர்டெயின்மெண்ட் அந்த ஒரு சொகுசு, அந்த என்டர்டெயின்மெண்ட் இந்த 2 விரடவுக்குள்ள அடங்கிருச்சு. இன்னைக்கு பார்த்துக்குங்க என்னன்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் வளரும் போது நீங்கள் கேட்டு பயன்பெற்ற நிகழ்ச்சி, மலரும் நினைவுகள் தர நிகழ்ச்சினா என்னென்ன சொல்வீங்க? எங்கள் பகுதியில் மத்திய அலை ஒலிபரப்பு அப்போ சென்னை 720, அப்புறம் 999 கிலோஹெர்ட்ஸில் கோவை, அப்புறம் திருச்சி நிலையம், அப்பப்போ மதுரை நிலையம் கிடைக்கும். திருப்பூர் அந்த கிராமத்தில் கள்ளிவளசில் பெரிதும் விரும்பி கேட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவை நிலையத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குங்க. ஊர்ப்புறத்திலே அந்த நிகழ்ச்சி பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த நிகழ்ச்சி கேட்கும் பொழுது ஒவ்வொரு கிராமங்களில் என்ன மாதிரியான பயிர் சாகுபடி இருந்துகிட்ருக்கு, அந்த பகுதியினுடைய ஒரு குறுக்கு வெற்று தோற்றத்தை காட்டும். இந்தந்த பகுதியில் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு. கோவை மாவட்டத்துக்கும் ஈரோடு மாவட்டத்துக்கும் பெரியார் மாவட்டத்துக்கும் பெரிய எல்லைகள். இந்த பக்கம் இருக்கிறவங்க, நாங்கள் இந்த எண்டில் இருப்போம். தாராபுரம்ன்றது பழனி. எங்கள் கிராமம் 3 மாவட்டங்களுடைய எல்லை. இந்த பக்கம் கோவை மாவட்டம், அமராவதி ஆற்றங்கரையை தாண்டினா திண்டுக்கல் மாவட்டம், இந்த பக்கம் பெரியார் மாவட்டம். இந்த எல்லையிலிருந்து அந்த பக்கம் சத்தியமங்கலம். நீங்கள் யோசிச்சு பாருங்க, கர்நாடகா பார்டர். அதுக்கே போனதில்லை. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது இந்தியாவினுடைய எல்லை போல. இதடா இவ்வளோ பெரிய மாவட்டமா அப்படின்ட்டு. அப்புறம் தான் இப்போ பிரிச்சுட்டாங்கன்னு வைங்க. அந்த மாவட்டங்கள் எல்லா பகுதியில் என்ன நடக்குதுன்றது இந்த நிகழ்ச்சிகளில் வரும். எந்தெந்த பகுதியில் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான பயிர் சாகுபடி இருக்கு, அந்த மாதிரி. அப்புறம் காலை நேரத்தில் அந்த 6:40 அந்த இருக்கு இல்லைங்களா, அந்த செய்தி அறிக்கைக்கும் 7:15 செய்தி அறிக்கைக்கு இடையில அது பிரைம் டைம். அந்த டைம்ன்றது ஒரு அப்போ தான் எல்லாம் பள்ளிக்கு பயணப்பட்டு இருப்போம். அந்த நேரம் அந்த செய்தியினுடைய நேரம் தான் பயணப்படுறதுக்கான இது இன்று ஒரு தகவல் வந்துருச்சு, இன்னும் என்ன இங்கே இருக்க அப்படின்ற மாதிரி. அது அப்போனா பார்த்துங்க, அப்போ வாட்சே கிடையாது. நீங்கள் நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து என்ன வருதோ இந்த டைமில் நிகழ்ச்சி வரும் அப்படின்றது. அதனால் அந்த 6:40 7:15 மிக முக்கியமான நிகழ்ச்சிகள் அதில் வரும். அதில் முக்கியமானது நம்ம கமல்நாதன் சார் அவங்க ஒரு தன்னம்பிக்கை நிகழ்ச்சி ஒன்று கொடுத்தாங்க. அந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த நாள் முழுக்க ஒரு கேப்ஷூலாட் இருக்கும் அந்த நிகழ்ச்சி. அப்புறம் தாமரை சந்திரன் ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இருந்தாருங்க. அவர் கொடுக்குற நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமைகளில் நேரம்னு ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அந்த வாரம் முழுக்க நிகழ்ச்சிகளை வச்சு பேஸ் பண்ண கடிதங்களை வாசிப்பாங்க. அந்த நிகழ்ச்சி ஸ்டுடியோவில் இருந்து பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊர்லேருந்து பண்ணுற அப்படி பண்ணுவாங்க. அது மிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு திருமூர்த்தி மலையில் அந்த அருவி பக்கத்தில் இருந்து அந்த கடிதங்களை படிக்கணும் அப்படின்னு அந்த அருவி சத்தத்தோட எங்கடா இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உடுமலைப்பேட்டை அரசு கலைக்கல்லூரி இங்கே தான் இருக்காங்க, போய் பார்த்துருவோம்லாம் யோசிச்சிருக்கோம். பார்த்தா அது பேக்ரவுண்டில் அந்த எஃபெக்டை போட்டு பண்ண நீ பாரு அப்படிம்பார். ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி. அப்புறம் சூரியகாந்தின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிங்க. அது ஞாயிற்றுக்கிழமையில் மதியம் வரும். அதனால ஒரே நேரத்தில் 2 நாடகம் போடுவாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரே நேரத்தில் 2 டபுளா சிறுவர் மலர். அந்த நிகழ்ச்சியும் ரொம்ப ரொம்ப விரும்பி கேட்ட நிகழ்ச்சி. ஏன் காரணம்னா அதில் மாணவர்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. நாங்கள்லாம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால அந்த கேள்விகளை கேட்டு குறிச்சிட்டு அதுக்கு விடை எழுதி போடுவோம். அந்த வாரம் விடை எழுதினவங்க பேர் வந்ததுனாலே அடேங்கப்பா எங்களுக்கு அது இல்லை. அந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக அந்த கேள்விகளுக்கு விடை எழுதி போட்டு அதுக்கு விடை வரணும். ஒரு சில நாள் நிறைய பேர் சரியான விடை எழுதிடுவாங்க பாருங்க. அப்போ 10 பேரை படிச்சுட்டு மற்றும் பலர் சரியான விடை எழுதியிருக்காருன்றவாங்க. அதில் நம்ம பேர் மாட்டிக்கும். அதனால் அந்த நிகழ்ச்சிகள்லாம் மறக்கவே முடியாத நிகழ்ச்சிகள். அதுவும் அந்த இளம் பருவத்தில் பள்ளி போகிற அடுத்து கல்லூரி போகிற காலகட்டங்களில் செய்த அந்த கேட்ட நிகழ்ச்சிகள் எல்லாமே நீண்ட காலத்துக்கு அது கூடவே பயணிச்சுட்டு வந்துட்டு இருந்துன்னு சொல்லலாம். அந்த உறவு தான் இன்னைக்கு வானொலியோட நிலைத்து இருப்பதற்கு உதவுற ஒரு நிலையமாக இருந்தது.
அதுக்கப்புறம் நிறையா பேர் எல்லாருமே அது இன்னொரு தகவல் சொல்லுவாங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்கும். எனக்கு எப்படியான ஒரு இதுன்னா, நான் முதல் முறையாக சென்னை வந்த பொழுது அவர் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு, அப்போ நாங்கள் ஒரு இதழ் நடத்திட்டு இருந்தோம், சர்வதேச வானொலின்ட்டு ஒரு மாத இதழ். அந்த இதழுக்கு ஒரு பேட்டி எடுக்கணுன்ட்டு நான் அவர் அப்ரோச் பண்ணுறேன். ஆமாம். அப்போ அவர் வந்து நீங்கள் வாங்க தாராளமாக. எனக்கு திடீர்னு அவர் வாங்கன்னு சொன்னதும், என்னடா அது அவர் தான் பேசினாரா, வேறு யாரோ வச்சு பேசிட்டாங்களா, அவ்வளோ ஒரு இதில் வச்சுருக்கோம். அப்போ வர சொன்னார், பேட்டி எடுத்தேன், எல்லாம் குறிப்பெடுத்துட்டு அடுத்த மாதமே அந்த இதழில் வெளியிட்டு அதை அனுப்பி வச்சுருந்தேன். அனுப்பி வச்சுருந்ததை பார்த்துட்டு அவர் 2 பக்கத்துக்கு விரிவாக கடிதம் எழுதியிருந்தார். அதுதான் என்னால் நம்பவே முடியல. இவர் வந்து நமக்கு ஒரு இது கொடுக்குறாரு அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த இதழை படிச்சுட்டு 2 பக்கம் கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி ஒரு இதழில் என்னுடைய பேட்டி வந்தது ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமையான ஒரு இதழாக இருக்குது. அந்த உள்ளடக்கத்தை எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் விரிவாக எழுதுறாரு. எப்படி ஒரு என்கரேஜ் பண்ணுறாங்க பாருங்கள். சின்ன பையன் அப்படின்ற அந்த ஒரு இது இல்லாமல் தட்டி கொடுத்தா இன்னும் எப்படிலாம் வருவாங்கன்ற மாதிரி. அப்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி தினமுமே கேட்டுட்டு அதில் குறிப்பெல்லாம் எடுத்துக்கிறோம், நிறையா அந்த பொது அறிவு தகவலும் அது வரும். இவந்தோ அதில் ஒரு நகைச்சுவை இருந்தாலும் நிறையா பொது அறிவு தகவல்கள் போகிற போக்கில் வரும். அந்த தகவல் இன்னும் நீங்கள் வந்து இந்த சுஜாதா புத்தகங்கள் படிக்கும்போது, ஏன் எதற்கு எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, நீங்கள் படிச்சிருப்பீங்க, 2 வால்யூம். அந்த புத்தகத்தை படிக்கும்போது நீங்கள் இன்னொன்று தேடி போவீங்க இல்லையா, அது போல ஒரு நிகழ்ச்சி இருக்கும். அதில் ஒன்று ஜஸ்ட் அவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் அன்றைக்கி இணையதளம் இல்லை, மொபைல் எடுத்து சர்ச் பண்ண முடியாது. ஆனால் அது அந்த ஆச்சரியம் கொடுக்கும் சார். இவங்க ஒருத்தராக உட்காந்துட்டு எப்படி இத்தனை துறைகளை பற்றியும் பதில் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு அதில் அந்த கேள்வி கேட்டிருந்தேன் நான் அவர்கிட்ட. சார் இது வந்து எப்படி நீங்கள் பண்ணுறீங்க? அப்போ சொன்னார், இந்த மாதிரி நிறைய பல்துறை சார்ந்தவர்களோட தொடர்பில் இருக்கேன், அவங்க இதை சொல்லுவாங்க, அதை நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றுவேன். நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. எல்லாத்தையும் எல்லாத்தினாலையும் படிக்க முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு மருத்துவர் இருக்காருன்னா அதில் புதிய கண்டுபிடிப்பு இது இருக்குது, இதை பற்றி சொல்லுவார். அதை வந்து நம்ம கண்டென்ட்டுக்கு நம்ம அதை எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கிறது தான் அப்படின்னு சொன்னார். அப்போ பாருங்கள், ஒரு நிகழ்ச்சி என்ன செய்யும், நம்ம கேட்டதோடு இல்லாமல் சென்னைக்கு ஒருத்தன் வந்து முதன்னு வரும்பொழுது எத்தனையோ இதோடு வரும். ஆனால் இவரை போய் பார்க்கணும், இவரை பேட்டி எடுக்கணும், அதுவும் சக்ஸஸ் ஆச்சு. அதான் ஆச்சரியம். எனக்கு ஒத்துக்கிட்டாரு. இன்றைக்கி அதை நினச்சா அது நினைவுகளில் காணாமல் போச்சு. அதெல்லாம் மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் அதுக்கு உதவுதுன்னு நினைக்கிறேன். தேசிய ஒருமைப்பாட்டுக்கும் ஒற்றுமைக்கும் அகில இந்திய வானொலி எந்த அளவுக்கு கூடவே ஒரு கை கொடுத்து நடந்திருக்கு. இந்தியா முழுக்க எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற வானொலிகளும் அந்தந்த ஸ்டேட்டினுடைய அந்த கலை கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து நம்ம வெள்ளிக்கிழமைகளில் இந்த காந்தி அஞ்சலின்னு ஒரு நிகழ்ச்சி, இது இந்தியா முழுக்க எல்லா வானொலிகள்லையும் போயிட்டுருக்கிற ஒரு நிகழ்ச்சி. இது ரொம்பவுமே எனக்கு முதல்ல அது தெரியாது. கோவையில் தான் முதல்ல கேட்டேன். பாக்கிய மணாளன் அப்படின்ற அறிவிப்பாளர் அவர் தான் அந்த நிகழ்ச்சி கொடுத்துட்டு இருந்தார். கணீர்னு இருக்கும் அந்த குரல் வானொலி. அப்போ எனக்கு தெரியாது அது சத்திய சோதனை தான் எடுத்து படிக்கிறாங்கன்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த நிகழ்ச்சி. எப்படிலாம் பயன்படுத்துதுன்னு பாருங்கள். ஒன்று, தேசிய ஒற்றுமை. இந்தியா முழுக்க காந்தி பயணிச்சிருக்காரு. அந்த புத்தகத்தில் அது எல்லாமே வருது, எங்கெங்கே போனேன், எப்படிலாம் பண்ணேன் அப்படின்றது எல்லாமே வருது. 2, புத்தகத்தை ஒரு வானொலி வடிவமாக்கும் பொழுது எப்படி நாம் பேசணும் அப்படின்றது, எப்படி எங்கே நிறுத்தணும், எப்படி பேசணும், ஒரு லைவாக பேசுறது, நாம் புத்தகத்தை படிக்கிற அப்படியே இல்லாமல் லைவாக பேசுறது. 3வது, குரல் வளம், ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிற அந்த இது எல்லாமே அந்த நிகழ்ச்சி. அப்புறம் தான் நான் ஒரு தடவை கர்நாடகா போயிருந்தப்போ பெங்களூர்லேயும் நிகழ்ச்சி கேட்டேன், வெவ்வேறு அந்தந்த மொழிகளில். அப்போ பாருங்களேன், ஒரு நிகழ்ச்சி வெவ்வேறு மாநிலங்கள்லேயும் அந்தந்த மொழிகள்லேயும் ஒளிபரப்பாகுது அந்த நேரத்தில் அப்படின்றது. அந்த நேரம் அப்புறம் பிற்பாடு தான் தெரிஞ்சது அந்த நேரம் ஏன் அந்த செலக்ட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமைகளில் எல்லா நிலையுமே ஒளிபரப்பாக அந்த பாட்டை. அது ஏதோ தமிழ் பாட்டாட்டம் உள்ளே போயிருச்சு அந்த அளவுக்கு. அது அப்புறம் தான் தெரிஞ்சது அது எல்லா நிலையங்கள்லையுமே அது ஒளிபரப்பாகிற அந்த பாட்டு. வந்தே மாதரம் இருக்கும். வந்தே மாதரம் நம்மளது தொடக்கத்துலேயும் முடிவுலையுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அந்த ஜாரே ஹான்சி ஆச்சா, அப்புறம் இந்த மாதிரியான தேசிய உரிமைப்பாட்டு பாடல்கள்னே தனியாக ஒரு சங்கு, அதுக்குள்ளே அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாமே அர்த்தம் புரியுதோ இல்லையோ அந்த ராகம் நம்மளோட நெருங்கின ஒரு உறவு ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி. நிகழ்ச்சிகள்லையும் பார்த்தீங்கன்னா தேசிய சேவைன்னு நம்ம நாக்பூர்லேருந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா, அது இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் ஒரே நிகழ்ச்சி போகிற அப்படி 1000 கிலோவாட்டில் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறது. அது நீங்கள் இந்த பயணிக்கிற லாரி டிரைவர்ஸு இவங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு பாடல்கள் வரும். எல்லாமே இதுக்கு மட்டும்தான் இல்லாமல் எல்லாமே சேர்ந்து வரும். அப்புறம் இன்னொன்று நம்ம தேசிய இன்னொரு நல்ல உதாரணம் என்னென்னா, இப்போ நம்ம சென்னை ஏழைகால் செய்தின்றது ஒரு இதாக வச்சுருக்கோம். அந்த சிற்றலையில் போகும்போது தான் தெரிஞ்சுது அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து இந்தியா முழுக்கிற எல்லா மொழிகளையும் அடுத்தடுத்துன்னு வந்துக்கிட்டே இருக்குது. அதில் அது செய்தி மட்டும்தான் அந்த 2 மணி நேரம் வந்துக்கிட்டே இருக்குன்னு. ஆஹா, இதனால் அது இத்தனை நாள் இப்படி கேட்கலையே, நம்ம இது முடிஞ்சதும் தெலுங்கு கன்னடம் அப்படியே வரிசையாக. அதில் தான் நம்மளுடைய முக்கியமான அறிவிப்பாளர்கள்லாம் வந்து பூர்ணம் விஸ்வநாதன் சார், சரோஜ் நாராயண் சுவாமி அம்மா, அப்புறம் ராஜா ராம் சார், இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே தான் வந்து வந்தவங்க. அவங்களுடைய அந்த நிகழ்ச்சி அறிவிப்பு அதெல்லாம் கேட்கும் பொழுது டெல்லி நிலையம், டெல்லி செய்தி தமிழில் அப்படிங்கும்பொழுது. இன்றைக்கி நான் போன மாதம் சென்னை புதுடெல்லி போகும்பொழுது திரைகள் ஆடி வரும் தமிழ்நாதன் பிரிவு இருந்தது. ஸோ அதுக்குன்னு பணியாளர்கள் இருந்தாங்க. எல்லாருமே அந்தந்த மாநிலங்களுக்கு வந்துட்டோம்.
இப்போ யாருமே கிடையாது, மொழி பிரிவுக்குன்னு தனியாகவே இருந்தாங்க. அங்கே இருந்து எல்லா மொழிக்கும் ஒருத்தர் இருக்காங்க, எல்லா மொழிக்கும் ஒரு ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள், ஒரு சங்கு தனியா உருதுக்குன்னு ஒரு டெஸ்க் இருக்கு, சமஸ்கிருதத்துக்கு ஒரு டெஸ்க் இருக்கு. அதுனா பெரிய விஷயம் தான். நீங்க மாணவர் பருவத்துல இருந்தே கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த எஜுகேஷனல் அவேர்னஸ், அதாவது கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகளை வந்து நிறைய ஆகாஷ்வாணி கொடுத்துருக்காங்க. எந்த அளவுக்கு அது வந்து மாணவர்கள் மத்தியில் அப்ப தாக்கத்தை ஏற்படுத்து? மாணவர் மத்தியில் என்னை போன்றவர்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னா, என்னை அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பதற்கு பயன்படுச்சுன்னு வைங்களேன். அன்றைய நிகழ்ச்சிகளில் நிறைய அந்த நம்ம இன்னைக்கு இருக்கிற டிபிஐ வளாகத்திலேயே ஒரு தனியாக கலையகம் இருந்தது, அங்கிருந்து ரெக்கார்ட் பண்ணிலாம் அது பண்ணியிருந்திருக்காங்க. அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம இதில் நிறையா போயிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிகழ்ச்சி இவங்க தர்றாங்க, கல்வி சார்ந்த நிகழ்ச்சி இவங்க தர்றாங்க, அது ஏதோ ப்ராஜெக்ட் நடத்துறது அந்த மாதிரி. அப்புறம் மதுரை நிலையத்திலிருந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய கல்வி ஒளிபரப்புன்னு இரவு 10 மணிக்கு வருங்க. அந்த அறிவிப்பே ஒரு அவ்வளோ அருமையாக பண்ணுவார் அவர். அதுக்கடுத்து டியூன் பண்ண வச்சதுன்னு வைங்களேன். யுனைடெட் நேஷன் சொல்லும்போது தான் நான் அவங்க அதில் என்ன சொன்னாங்க, திஸ் த ப்ரோக்ராம் வேர் ப்ரொடியூஸ்ட் பை யுனைடெட் நேஷன் ரேடியோ அப்படின்னாங்களா. என்னடா யூஎன் ரேடியோனே தனியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குன்னு தேடி பிடிச்சி அந்த ரேடியோ கடிதம் எழுதியிருக்கேன் நான். அவங்க இதில் ஒளிபரப்பானதையே கேட்டிருக்கேன். அதுக்கு காரணம் அகில இந்திய வானொலி. அதை கேட்டுட்டு கடிதம் எழுதுனதுக்கு அவங்க பதில் கடிதம், அந்த கியோசல்னு சொல்லுவாங்க இல்லையா, வெரிஃபிகேஷன் கார்டுன்னு. ஒவ்வொரு நிகழ்ச்சியை நம்ம கேட்டோம்னா அந்த நிகழ்ச்சிக்கு அவங்க வெரிஃபிகேஷன் கார்டு தருவாங்க. அந்த கார்டு மட்டும் இந்த சேகரிப்பா, அந்த ஸ்டாம்ப் சேகரிப்பை போலவே அதுவும் அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ இதை இப்படி சேகரிப்பாங்களாட தெரியுதுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் அகில இந்திய வானொலியும் தருதான்னு பார்த்துட்டு புதுதில்லியில் ஸ்பெக்ட்ரம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு செக்ஷன் இருக்குங்க. அந்த செக்ஷன் தான் வந்து வெளிநாட்டிலிருந்து எழுதும் கடிதங்களுக்கு, அதாவது நேயர்கள் எழுதும் கடிதங்களுக்கு பதில் தர்ற பிரிவு. கடிதங்களை வாசிச்சுட்டு மட்டும் போகாமல் அந்த கடிதங்களுக்கு ஒரு பதில் வந்து அந்த வண்ணாட்டையாக தருவாங்க. நம்ம ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவுடைய அந்த போஸ்ட் கார்ட்ஸை பின்னாடி நீங்கள் இந்த தேதியில் இந்த டைமில் இந்த ஃப்ரீக்வன்சியில் எங்கள் நிகழ்ச்சி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம். ஆஹா, இது இப்படியா ஆல் இண்டியா ரேடியோவே தர்றது, இத்தனை நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கியூசல்ஸை நிறையா கலெக்ட் பண்ணேன். பிற்பாடு நாங்கள் இங்கே வந்த பிறகு நானே இங்கே ஒரு கேஷுவலாக பயணிக்கும் பொழுது ஞானப்பிரகாசம் சாரோட சேர்ந்து திரைக்கடல் தமிழ்நாட்டில் வானொலி உலகம்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. அந்த நிகழ்ச்சியில் சார் கேட்டார், எப்படி இதுக்கு வெளிநாட்டிலேருந்து தன கடிதம் வருது அப்படின்ட்டு. நான் என்ன பண்ணியிருந்தேன், அந்த நிகழ்ச்சி வந்து எல்லா வெளிநாட்டு அந்த வானொலி நிலையங்களில் வானொலி தொடர்பாகவே ஒளிபரப்பார் நிகழ்ச்சிக்கு பேர் டிஎக்ஸ் ப்ரோக்ராம்ங்க. அந்த ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்ஸ்க்கு அனுப்பிவிட்டுருந்தேன், இந்த மாதிரி அகில இந்திய வானொலியில் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு, இந்த நிகழ்ச்சி கேட்குறவங்களுக்கு கியூசல் கார்டு தருவோம். அது என்ன கியூசல் கார்டு தருவோம்னா வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் கியூசல் கார்டுன்னு சொல்லிட்டேன். சின்னதாக விசிட்டிங் கார்டு சைஸுக்கு போட்டு அனுப்பினோம் பாருங்க. ஒவ்வொரு நாளும் 30-40 கண்ட்ரிலேருந்து லெட்டர் வந்தது. பார்த்துட்டு மிரண்டுட்டோம். ஒரு தடவை கியூபாவில் நம்ம நிகழ்ச்சி பற்றி சொல்லியிருக்காங்க, இந்த டைமில் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கு வானொலி உலகம்னு ஒரு நிகழ்ச்சி போகுது அப்படின்றத பற்றி அந்த விவரங்கள் கொடுக்குறாங்க. தாம்பரத்தில் ஒரு நேயருங்க கேட்டுட்டு ஒரு 10 பக்கத்துக்கு லெட்டர் எழுதுறாரு மேடம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எங்கிருந்து பாருங்கள், கல்வி ஒலிபரப்புலேருந்து எது யுஎன் ரேடியோ கேட்டது எப்படி டியூன் ஆகி எங்கே போய் கடைசியில் வானொலி உலகத்தில் வந்து நின்னது. அந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட 82 நாடுகள்லேருந்து கடிதம் வந்ததுங்க. கடிதம் மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி ஒளிப்பதிவு பண்ணி நார்த் அமெரிக்காவில் ஆகாஷ்வாணி கேட்டிருக்காங்க. நார்த் அமெரிக்காவில் நீங்கள் கேட்குறதுக்கு எப்படி போயிருக்கோம், நம்ப மாட்டோம்ல நம்ம. அதனால் அவங்க அதை ஒளிப்பதிவு பண்ணி அந்த கேசட் அனுப்புனாங்க. அவர் ரொம்ப மைனூட்டாக கேட்டிருக்கு. அது வந்து நாம் டார்கெட் பண்ணுறது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு. இந்த பக்கம் சிங்கப்பூர்லேருந்து நியூசிலாந்து போய் அப்படியே ஜம்ப் ஆகி அந்த வேவ்ஸ் வந்து மேலே அயனோஸ்பியரில் மோதி போகுது பார்த்தீங்களா, அப்படி போயிருச்சு. அதில் என்ன விசேஷம்னா, அந்த நிகழ்ச்சி அட் அ டைமில் 4 ஃப்ரீக்வன்சியில் ப்ராட்காஸ்ட் ஆகும். இது திரைக்கடல் தமிழ்நாடு ஒன்று, நம்ம சென்னையினுடைய ஷார்ட் வேவ், பெங்களூரில் 2 ஃப்ரீக்வன்சி, அப்புறம் வந்து பெங்களூர் ஒன்று, பனாஜி ஒன்று, டெல்லியில் வந்து கிங்ஸ்வேன்னு ஒரு ஒளிபரப்பு தலங்க அங்கிருந்து. அப்போது சைமல்டேனியஸாக 4 போகும். அப்போ ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சியில் கிடச்சிருன்னு வைங்களேன். ஸோ அப்படியான அந்த ஒளிபரப்பை மறக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பு கொடுத்தது அகில இந்திய வானொலி. அதில் என்ன விசேஷம்னா, அதே நிகழ்ச்சியை உலக வானொலிகள்னு புக்காக வந்துச்சு. ஸோ ஒரே நிகழ்ச்சி ஒரு கண்டென்ட்டு நீங்கள் எப்படிலாம் பயணிக்குது பாருங்கள். ஒரே அது வெவ்வேறு தளங்களில் பயணித்து நல்ல ஒரு இதாக கொடுத்தது அந்த நிகழ்ச்சி. இன்றைக்கி மறக்க இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட். பெரும்பாலும் என்ன கருத்துக்கள் டிஎக்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, டிஎக்ஸ்னா டிஸ்டன்ஸு, எக்ஸ்னா வந்து ஏதாச்சும் ஒரு உலக அளவில் இருக்கிற வானொலி. அது என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிகழ்ச்சியினோட உள்ளடக்கம் இதுதான். அந்த வாரத்தில் வானொலி துறையில் என்னெல்லாம் நடந்தது, புதுசாக புத்தகங்கள் என்ன வந்துச்சு, வானொலி பெட்டி என்ன வந்துச்சு, வானொலிகளில் என்ன நிகழ்ச்சிகள் புதுசாக வந்துச்சு, வானொலி பற்றியே வானொலி நிகழ்ச்சி. அப்போ உலகம் இருந்த இடத்துலயே நமக்கு எல்லா தகவலும் கிடைக்கும். ஆமாம், அதாவது உலகம் முழுக்க வானொலி துறையில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் அந்த நிகழ்ச்சி. வானொலி உலகத்தில் ஒரு நிகழ்ச்சி சொன்னோம். அதாவது தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு சின்ன தீவுங்க. அந்த தீவினுடைய பேர் வந்து செயின்ட் ஹெலினா. அது வந்து பிரிட்டிஷ் ஆளுகையில் இருக்குது இன்றைக்கும். அங்கே மொத்தமே வந்து இருந்தால் ஒரு 64 பேரோ என்னமோ தான் இருக்காங்க அந்த மக்கள். அங்கே ஒரு வானொலி நிலையம் இருக்குது மக்களுக்காக. அந்த வானொலி நிலையம் என்ன பண்ணும், வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் 1/2 மணி நேரம் சிற்றலையில் ஒளிபரப்புவாங்க. அந்த தகவல் இந்த நம்ம வானொலி
ஊடகத்தில் சொன்ன பாருங்க, நிறைய நேயர்கள் அந்த ஆகாஷ்வாணியில் அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அந்த வருடம் கேட்டிருக்காங்க. அது டிசம்பரில் இந்த 25ஆம் தேதி தான் வரும். மிட் நைட்டில் நம்ம நேரப்படி 1:30 வரும். 1:30லேருந்து 2 மணி மட்டும்தான். அந்த நீங்கள் அதை விட்டீங்கன்னா அப்புறம் அந்த நிகழ்ச்சி அடுத்த வருஷம் தான் கேட்க முடியும். ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் நீங்கள் அந்த நிகழ்ச்சி கேட்க முடியும். அதை கொஞ்சம் விரிவாக அந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாகவே கொடுத்துருந்தோம். இந்த மாதிரி ஒரு வானொலி இருக்குது, வருடத்திற்கு ஒரு நாள் ஒளிபரப்பாகும் வானொலின்ட்டு. இதில் என்னென்னா, அந்த நிகழ்ச்சி இப்போ நாங்கள் இதை சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னது அந்த நிலையத்துக்கு எழுதி போட்டதும் அந்த வருடம் நிறையா கடிதங்கள் அவங்களுக்கு போனது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த வருடம் நீங்கள் ஆகாஷ்வாணியில் இந்த நிகழ்ச்சியை பற்றி சொன்னதில் ரொம்ப நன்றி, எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. அவங்க நம்மளை மென்ஷன் பண்ணுறாங்க. ஆமாம், மென்ஷன் பண்ணி ஆகாஷ்வாணியில் நீங்கள் சொன்னதுனால தான் எங்களுக்கு இத்தனை நேயர்கள் கேட்டாங்க, அதனால் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்க. தமிழ்நாட்டிலேருந்து இத்தனை கடிதங்கள் வந்ததுனால எங்களுக்கு அடுத்த வருடம் தமிழ்லேயே ஒரு அறிவிப்பு நீங்கள் பண்ணித்தாங்க அப்படின்ட்டு தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலிலிருந்து ஒளிபரப்பாகும் இந்த வானொலியை இந்த குறிப்பிட்ட அலைவரிசையில் கேட்கலான்னு ஒளிபதிவு பண்ணி அனுப்பணும் பாருங்க. அடுத்த வருஷம் அந்த ஒளிபரப்பில் அதை சேர்த்து அந்த அரை மணி நேரத்தில் 3 தடவை போட்டான் தமிழில். அந்த வருடம் மட்டும் 150 நேரம் நம்ம கேட்டாங்கன்னாங்க. என்னங்க இத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து இப்படி கேட்குறாங்க ஆர்வத்தோட அப்படின்னு கேட்டதும் இல்லாமல் அதை நான் ஒரு சின்ன செய்தி குறிப்பாக நண்பர்களுக்கும் இங்கே செய்தியாளர்களுக்கு அனுப்பியிருந்தேன். தென்கலினாவில் ஒலித்த தமிழ்னு அது ஒரு ஆர்டிக்கலாகவே வந்திருந்தது. அதுக்கு காரணம் ஆகாஷ்வாணியினுடைய திரையுடல் ஆடி வரும் தமிழ்நாதம். அது உண்மையிலுமே கடல் கடந்து எல்லைகளை தாண்டி பயணிக்கும்ன்றது, ஒளி அலைகள்ன்றதுக்கு அது நல்ல உதாரணம். அது எக்ஸாம்பிளாக நம்ம இன்றைக்கும் சொல்லலாம். எப்படிலாம் கேட்குறாங்கன்றதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு லாங் ஒயரை போட்டு அதை ஏரியலில் கனெக்ட் பண்ணி அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. கேட்கணும்னு கேட்குற நேயர்கள் இருக்க தான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு அதெல்லாம் உதாரணங்கள்னு வைங்களேன். அன்றைக்கி அந்த தகவல்களுடைய அருமை தெரிஞ்சவங்க எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெற, இப்போ எங்கள் தலைமுறைக்குமே இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு செய்தி. இப்படியெல்லாம் கூட போய் ரீச் ஆகுமா அப்படின்னு நானும் கேட்டிருக்கேன் தொலைதூரத்துலேருந்து வந்த ஒளிபரப்பை. ஆனால் நார்த் அமெரிக்காலேருந்து இங்கே கேட்குறதுன்றது ரேர். நம்ம சிலி அல்லது அந்த அர்ஜென்டினா, பிரேசில்லாம் பிடிக்கவே முடியாது. மிட் நைட்டில் எல்லா லைட் ஆஃப் பண்ண பிறகோ அல்லது எல்லாச்சும் மலைவாச தலங்கள் போகும்போது ரேடியோ தூக்கிட்டு போய் அங்கே ஏதாச்சும் கேட்டால் தான் உண்டே ஒழிய, இங்கே இருக்கிற இந்த ஸ்பெக்ட்ரம் பொல்யூஷன் வேறு, நமக்கு பயங்கரமான பொல்யூஷன். இப்போ ஏர்வேவ்ஸ்ன்றது சாதாரணது கிடையாது. அவ்வளோ தொலைவுகளை கடந்து சிற்றலை அப்படின்றது அதுதான் எல்லைகளை தாண்டி பயணிக்கின்ற ஒளி ஊடகமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மொபைல் ஃபோனை பிளாக் பண்ணிடலாம், டெலிவிஷனை பிளாக் பண்ணிடலாம், நியூஸ் பேப்பரை கொண்டு போகவே முடியாது. இன்றைக்கும் நமக்கு உதாரணமாக இருக்கிறது காசா அண்ட் உக்ரைன் 2 பகுதியில் நடந்த வாரில் மிக முக்கியமாக அந்த மக்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்த்த ஊடகமாக இருப்பது வானொலி தான். அவங்க பங்கரில் போய் உட்காந்து டியூன் பண்ணி அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு வானொலியை தான் கேட்டுக்கிட்டாங்களே ஒழிய அவங்கெல்லாம் ஷார்ட் வேவ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த வாரம் ஆரம்பிச்ச பிறகு மறுபடியும் அதை எரெக்ட் பண்ணி அந்த டிரான்ஸ்மிட்டர் மறுபடியும் ப்ராட்காஸ்ட் பண்ணாங்க, வேற வழியே இல்லாமல். இப்போ நம்ம இங்கே ஏதாவது பேரிடர்கள், இந்த சுனாமி டைமில் எந்த அளவுக்கு வானொலி சேவை ஆற்றுச்சுன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? சுனாமின்னு சொன்னதும் நான் இன்னொன்று சேர்த்து சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு தான் என்னுடைய முதல் தனியாக ஒரு நிகழ்ச்சி கொடுத்தது. சுனாமி அன்னைக்கு காலையில் சினிமா நேரம். அன்னைக்கு இரவு முழுக்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 8 மணிக்கு அந்த நிகழ்ச்சிங்க, நெஞ்சம் மறப்பதில்லைன்ட்டு அந்த நிகழ்ச்சியை கொடுத்துட்ருக்கேன். கொடுத்து முடிச்ச பிறகு தான் செக்யூரிட்டி ஒடியாடுறாரு. இப்போ கடல் உள்ளுக்குள்ளே வந்துருச்சுங்க, லைட் ஹவுஸில் பாதி வந்துருச்சு. லைட் ஹவுஸில் பாதி அவர் அவ்வளோ அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. லைட் ஹவுஸில் பாதி வந்ததுன்னா நம்ம பில்டிங் எவ்வளோ பெருசு நீ யோசிச்சியா அப்படின்னா அப்படியே திடுதுன்னு வந்தார். அப்படியே வெளியே போய் பார்த்தா நம்ம கேட்லேருந்து அப்படியே தண்ணி உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. என்னடா அது, எத்தனையோ ஒரு நாள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம், முதல் நாள் நம்ம அறிவு கொடுத்து நிகழ்ச்சி கொடுத்த அன்றைக்கி தான் இப்போ சுனாமி வரணுமா அப்படின்ற மாதிரி அப்படியே ஓடி அந்த தண்ணி வர்ற வேகத்தை பார்த்து மண்களோட ஓடியாடுறாங்க எல்லாரும். உண்மையாலுமே தான் பயங்கரமான தாட்ட தெரியுதுன்னு அப்போ ரமேஷ் பாபு சார் கால் பண்ணுறாரு. முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள், காந்தி சிலை பக்கத்தில் வாங்க. என்ன சார் சொல்கிறீங்க மறுபடியுமா அப்படின்னு, தயவுசெய்து அங்கே போங்க, அங்கே போய் நின்றுட்டு அது என்ன நிலவரம் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து அங்கே போய் அப்புறம் லைவ் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஃபுல்லாகவே அந்த என்ன மக்களை பதட்டம் அடையாமல் இருக்க சொல்கிறதுக்காக எல்லாரும் அந்த ரேடியோ டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆச்சுன்னு. அதுக்கு பேர் அப்போ சுனாமினே தெரியாது. ஒரு கிட்டத்தட்ட மத்தியானத்துக்கு மேலே தான் அதுக்கு பேர் சுனாமின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் கடல் பொங்கிருச்சுன்னு தான் சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வானொலி எப்படிலாம் பேரிடர் காலங்களில் பயன்பட்டது, இந்த 2014 அந்த வெள்ளத்தின் போதும் பயன்பட்டதுன்றது மறக்கவே முடியாது. அதுக்கெல்லாம் வாழும் உதாரணங்களே இருக்காங்க. அவங்கெல்லாம் வானொலி பெட்டி வச்சுருவங்கெல்லாம் பதட்டம் அடையாமல் இருந்திருக்காங்க அந்த டைமில் வானொலியில் என்ன நிலவரம்னு கேட்டு. அதனால் வானொலி அப்படின்றது இந்த பேரிடர் காலத்திற்கு மிக முக்கியமான ஒரு சேவையாற்றும் ஒரு ஊடகமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா மின்சாரம் இல்லாமல் போயிடும். இப்போ சமீப காலத்தில் தான் பேரிடர் அறிவிக்கும் பொழுது ஒரு 10 இதை சொல்லுவாங்க நிறையா. அதுக்குள்ளே ஒன்று இருக்கும், வானொலி பெட்டிக்கான மின்கலன்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கன்ட்டு. இப்போ அதுக்கு சமீப காலத்தில் அதை காணாமல் போயிடுச்சு.
ஆயிடுச்சு. அது நீங்கள் என்ன 5G டெக்னாலஜி வந்து எது வந்தாலும் ரேடியோன்றது அவசியமானது. இன்றைக்கும் ஜப்பான், அமெரிக்கா போன்ற நாடுகளில் பேரிடர் ஏற்படும் இடங்களில் எல்லா நாடுகள்லையும் வரவேற்பு அறையில் மட்டும் ரேடியோ இருக்காது, ஒவ்வொரு அறையிலையும் ஒரு வானொலி பெட்டி வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வானொலி அவங்க வந்து இரண்டரை கலந்ததாக ஒரு ஃபேமிலி மெம்பராகவே பார்க்குறாங்கன்னு தான் சொல்லணும். 5 நாள் தொடர் மழை, வெள்ளம், நெட்வொர்க் எல்லாம் போச்சு, பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு மின்சாரம் இல்லை, என்ன பண்ணுவேன்? எந்த ஊடகம் இருக்குது? ஒரே ஊடகம் ரேடியோ தான். அதனால் ரேடியோ அப்படின்றது மனிதன் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் அழிக்கவே முடியாது. பேரிடர்ன்றது வந்துக்கிட்டே தாங்க இருக்கும், எப்போ எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அப்போ வரும்போது தான் நீங்கள் வானொலி பெட்டியை வச்சு வாங்கி வைக்கணுமா என்ன? வீட்டில் எப்போவுமே ஒரு ரேடியோன்றது இருக்கணும், அவசியமானது. சார், இன்னைக்கு நம்ம வந்து பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி, வானொலிக்கு வந்து மீண்டும் புத்துயிர் கொடுத்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரதமர் அவர்களுடைய மன் கி பாத் இருந்திருக்கு. 2014 ஆரம்பிச்சு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்டா ஒரு நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு 128 எபிசோட் முடிக்கிற அளவுக்கு வந்திருக்கு. நீங்க வானொலி பத்தி ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியோட தனித்துவமா நீங்க என்ன பாக்குறீங்க சார்? ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு நாட்டினுடைய தலைவர் வந்து இந்த மாதிரி வானொலியில் உரை ஆற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க காலத்தில் நம்ம 2ஆம் உலகப் போரின் போது வின்சன் சர்ச்சில் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஜெர்மனியில் வந்து ஹிட்லர், இவங்கெல்லாம் பயன்படுத்தினதெல்லாம் அப்போ அந்த போர் காலகட்டங்கள்லையும் அந்த தேவையின் அடிப்படையில் தான் பயன்படுத்தினாங்க. ஆனால் இங்கே தான் வந்து முதல் முறையாக வானொலியிலேயே இவ்வளவு நாள், நான் முதல்ல தொடக்கத்தில் வரும்போது சரி இது வந்து கொஞ்ச நாள் வரும் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் இப்படி தொடர்ந்து போயிருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஆவணப்படுத்தப்பட்டு அது அச்சிலும் புத்தகங்களாக வந்து நிறைய பேர் அதை ஆய்வும் செஞ்சுருக்காங்க. எங்களுடைய இதழியல் சார்ந்த துறையிலையும் நிறைய பேர் அதை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. வெவ்வேறு தளங்களில் அதை அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துருக்காங்கன்னு வைங்களேன். ஏன்னா அந்த நிகழ்ச்சின்றது பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இருக்காது, அதில் பலது இருக்கும். அதாவது நாட்டு இந்த பக்கம் தமிழ்நாட்டில் ஒருத்தரை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த பக்கம் நார்த் இந்தியா அல்லது இந்த சைடு சவுத்து வெஸ்ட் எல்லா பக்கமுமே சேர்ந்து சொல்லப்போனால் எனக்கு அது ஒரு வகையான டிஎக்ஸ் ப்ரோக்ராமாக போல தான் இருக்குது. ஏன்னா இந்தியா முழுக்க என்ன நடந்தது, என்ன பண்ணுறாங்க, என்ன அப்படின்றத ஒரு நாட்டினுடைய பிரதமரே வந்து சொல்கிறதுன்றது அது ஒரு யுனிக் தான், மிக முக்கியமான நிகழ்ச்சி. இதில் என்ன ஒரு முக்கியம்னா எல்லா தளங்கள்லையும் ஒளிபரப்பாகுது. பண்பலை மட்டும் இல்லாமல், சிற்றலை மட்டும் இல்லாமல், மத்திய அலை, அப்படி எதெல்லாம் ஒளிபரப்பு பண்ணுமோ அது எல்லாத்துலேயுமே ஒரே நேரத்தில் போகுது. அது வந்து ஆக்சுவலி அது கின்னஸ் ரெக்கார்டு, அதை வந்து கிளைம் பண்ணாங்களான்னு தெரியல. நிகழ்ச்சி நாளாகி போகிறதுன்றது ஒன்று பெரிய, அப்புறம் அன்னைக்கே வந்து தமிழ் இதுவும் வர்றதுன்றது, அது 22 ஷெட்யூல் லாங்குவேஜஸ்ல அது உடனே மொழிபெயர்ப்பு அது வர்றதுன்றதும் ஒரு பெரிய ரெக்கார்டு தான். இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை, இவ்வளோ நாள்லாம் பண்ண மாட்டாங்க இருந்து பண்ணுறதுன்றது. ரொம்ப அருமையானது ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லணும். அது ஒரு உதாரண நிகழ்ச்சின்னு சொல்லணும். இன்றைக்கி வந்து வானொலி வரலாற்றில் நம்ம எழுதும் பொழுது இந்த நிகழ்ச்சி தவிர்க்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப் இருக்குது, வேவ்ஸ் ஓடிடி இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இப்போ நம்ம வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகிறோம். இன்னும் இது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒளிபரப்பை பொறுத்த அளவு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடையும் வச்சுக்கிட்டு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கோம். அந்த விதத்தில் இது ஒரு நம்ம பாராட்டத்தக்க ஒன்று. தொழில்நுட்பத்துலேயும் பார்த்திங்கன்னா உலக அளவில் நம்ம நாடு தான், ஆகாஷ்வாணி தான் வந்து டிஆர்எம்குள்ளேயும் போயிருக்கிற மிக அதிக டிரான்ஸ்மிட்டர் கொண்ட வானொலியாக இருக்குது. மற்ற நாடுகள் எதுவுமே கிடையாது. நான் வந்து வெளிநாட்டு பல வானொலிகளுக்கு டெக்னிக்கல் மானிட்டராகவே இருந்திருக்கேன். அவங்களே வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி எப்படி இவங்க இத்தனை பண்ணுறாங்கன்னு நாங்கள் வரணும் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ரேடியோ தைவான் இன்டர்நேஷனல் வந்து இங்கே வந்து பார்த்துட்டுலாம் போயிருக்காங்க. எப்படி இவங்க டிஆர்எம்ல இத்தனை டிரான்ஸ்மிட்டர் வச்சு ஒளிபரப்புறாங்க, வானொலி பெட்டியே இல்லை அப்படின்னு. அது உண்மைதான், வானொலி பெட்டி நமக்கு உற்பத்தி குறைவு தான். இருந்தாலும் இங்கே ஒன்றை சொல்ல வர்றதுன்னா, புதுசாக என்ன தொழில்நுட்பம் வந்தாலும் அதை அடாப்ட் பண்ணிக்கிற ஒரு ஊடகமாக நம்ம வானொலி இருக்குது ஆகாஷ்வாணி. பாருங்க, நீங்கள் சொன்ன மாதிரி வேவ்ஸ் அண்டு நியூஸ் ஆன் ஏர் தொடங்கிட்டோன்றதுக்காக ஒளிபரப்பு நிறுத்தலை நம்ம, அது வந்து தவிர்க்கவே முடியாது. ஏன்னா எந்த நாளில் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அதனால் சைமல்டேனியஸாக இதையும் போகும். தரைவழி ஒளிபரப்பு இருக்குது, தரைவழியிலேயே மத்திய அலை, பண்பலை, அது இல்லாமல் வந்து நீங்கள் சொன்ன டிடிலையும் போகுது, அது இல்லாமல் நம்ம நியூஸ் ஆன் ஏர்லையும் போகிறோம். அப்போ பாருங்களேன், சைமல்டேனியஸாக எந்த விதத்துலையும் தவிர்க்க முடியாது. நீங்கள் நேயர்கள் என்னால் கேட்க முடியலன்னு சொல்ல முடியாது அப்படின்றதுக்கு ஒரு நல்ல பப்ளிக் சர்வீஸ் ப்ராட்காஸ்டர்ன்றதை இங்கே நம்ம பதிவு செய்யணும். நிச்சயமாக சார். இந்த ஆகாஷ்வாணியில் எங்களுடைய பணியும் சேர்ந்து இருக்கிறத நினச்சி இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது நிறைய பெருமிதத்தை தருது. நீங்கள் உங்கள் காலகட்டத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் அந்த வானொலி பார்த்துருக்கீங்க, அந்த நிகழ்ச்சி எந்த அளவுக்கு எங்கெங்கெல்லாம் மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பல விஷயத்த சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசினது. நிஜமாவே ஒரு வாக் டவுன் த மெமரி லேன் தான் இது. ரொம்ப நன்றி, இந்த நினைவுகளை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு. ஏன்னா அகில இந்திய வானொலி என்னுடைய லைஃப்பில் ஒரு 10 வருடங்கள் தவிர்க்க முடியாத, நானும் இதோட இணைந்து பயணித்த ஒரு வானொலி. டிரான்ஸ்ஃபார்மை பார்த்தோம், தொடக்க ஸ்பூல் டேப்பு, முடியும் போது டிஜிட்டல் போயாச்சு. நேரடியாக பார்த்தது அந்த நாடகங்கள் எடிட் பண்ணதெல்லாம் பச்சுக்கிட்டு இந்த பக்கம் ஃபைனல் டேப் இங்கே வச்சுக்கிட்டு இப்படி அப்படின்னு வளர்ந்தது, நம்மளும் வளர்ந்துருக்கோம். அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியில் என்னையும் அழைத்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி சார்.
90 ஆண்டுகளா ஆகாஷ்வாணி பல மட்டங்கள்ல மக்களுக்கான பொது சேவையை வழங்கிக்கிட்டு வருது. இத பத்தின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கு நம்ம டாக்டர் தங்க ஜெயசக்திவேல் அவர்கள் சொல்ல நம்ம கேட்டோம். இந்த விஷயங்களை உங்ககிட்ட கொண்டு சேர்த்துறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களிடமிருந்து விடைபெறுறது நான் ராஜராஜேஸ்வரி. நன்றி, வணக்கம். அன்றும் இன்றும் உங்களுடன்.